வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேற்றுக்கு முக்தா ஃபிலிம்ஸ் முக்தா சீனிவாசன் அவர்களுடைய பதிவு பார்த்தேன். அவர் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா, ஹாப்பி தீபாவளி ஃப்ரம் முக்தா ஃபிலிம்ஸ். வி ஆர் ரீரிலீசிங் நாயகன் மூவி ஆன் நவம்பர் 6th அட் கமலா தேட்டர் அண்ட் பிவிஆர் தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் முக்தா ஃபிலிம்ஸ் நாயகன் ரீரிலீஸ் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாயகனும் தீபாவளிக்கு வெளிவந்த படம் தான். ஸோ 1987 தீபாவளிக்கு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அப்புறம் உலக லெவலில் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம். மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அதோட ரிலீஸ் ஆன மனிதன் தமிழ்நாட்டில் மட்டும் வணிக வெற்றி பெற்றது. அதை தாண்டி அந்த படத்துக்கு ஒன்றும் கிடையாது. பட் நாயகனை பொறுத்தவரைய டைம் மேகசினோட பெஸ்ட் 100 ஃபிலிம்ஸில் ஒரு படம். நேஷனல் அவார்டு வாங்கின படம். அதில் கமலஹாசன், பி.சி. ஸ்ரீராம், தோட்டாதரணி இவங்க 3 பேருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. இந்தியா சார்பாக ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட படம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட, அமெரிக்காவில் ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம். இன்னும் நிறைய ஏகப்பட்ட அந்த படத்துக்கு பெருமை இருக்குது. இளையராஜாவோட ரீ ரெக்கார்டிங், மணிரத்னத்தோட டைரக்ஷன், எல்லாருடைய நடிப்பு, பாலகுமாரன் வசனம், அந்த மாதிரி அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். டெல்லி கணேஷில் ஆரம்பித்து, டினு ஆனந்த் ஆரம்பித்து, கார்த்திகாவில் ஆரம்பித்து பேசிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த படத்தை பொறுத்தவரைய நவம்பர் 6 அந்த படத்தில் கமல் முடிவு பண்ணது என்னன்னா, வேலு நாயக்கர் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதாவது வேலு நாயக்கர் அப்படிங்கிற ஒரு டான் டான்ஸ் ஆடினா நல்லா இருக்காது, அதனால இந்த படத்தில் நான் டான்ஸ் ஆட மாட்டேன்ட்டார். அதுக்காக தான் வேறு வழி இல்லாமல் ஜனகராஜ் ஆட வச்சு நிலாது வானத்து மேலேன்னு ஒரு பாட்டை போட்டாங்க. அதான் இளையராஜோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பிடித்த காட்சி எது அப்படின்னு நான் சில காட்சிகளை கேட்குறேன். ஏன்னா எல்லாமே பிடித்த காட்சியாக தான் இருக்கும். அதாவது உலகநாயகன் கமலஹாசன் வேலு நாயக்கர் தான் பொண்ணு வீட்டுக்கு போவார் முதல் தடவையாக. அதான் நாசரை பார்க்கறதுக்கு போவார். அங்கே பார்த்தா அந்த பொண்ணு இருக்கும். அவருக்கு ஷாக்கு. உள்ள ஒரு குழந்தை சத்தம் கேட்கும். ஆம்பளை பிள்ளையா, உன் குழந்தையா, ஆம்பளை பிள்ளையான்னு கேட்டோன்னே இவனை விட்டுருங்கப்பா அப்படின்னு உடனே ஒரு வசனமே பேசாமல் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு. சான்ஸே கிடையாது. அதுக்கு இணையான ஒரு நடிப்பு யாராலையும் பண்ண முடியாது. சிக்ஸர் அடிச்சிருவார். அதே மாதிரி அந்த எல்லார்ட்டையும் உட்காந்து பேசுகிறப்ப, ஹார்பர்லேருந்து நான் மாலை வெளியில் கொண்டு வரேன் அப்படிங்கிறப்ப ஜனகராஜ் சொல்கிற டைலாக் கொன்னுட்ட நாயக்கரே அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். அது அதுக்கப்புறம் அந்த மிக முக்கியமான காட்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹாஸ்பிட்டல் சீனு. அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த குழந்தை சாகிற வயசாயா, நம்ம ஆம்புலன்ஸ் வாங்குறோம்னு சொல்லி அவர் பேசுகிற டைலாக், அவரும் டெல்லி கணேஷும் அந்த கொடுத்து வாங்குறது, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் இனிமேல் எல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறது. இந்த டீ கடையில் பைசா கொடுக்க போகிறப்ப வேண்டாம் நீங்கள் வந்தாலே போதும்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த மாதிரி ஏராளமான காட்சிகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடித்த காட்சி அது. இது இல்லாத காட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு பிடித்த காட்சியை சொல்லுங்கள். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிற டயலாகாக இருக்கட்டும், எதை வேணாலும் சொல்லுங்கள்.